இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகிள் 19 என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம். இந்திய குடிமகனுக்கு பின்வரும் 6 முக்கியமான உரிமைகள் வழங்கப்பட்டுள்ளன. முதல் உரிமை, தன்னுடைய கருத்தை சொல்லும் உரிமை, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். இரண்டாவது உரிமை, சுதந்திரமாக அமைதியாக ஆயுதங்கள் இல்லாமல் ஒன்று கூடும் உரிமை, ஃப்ரீடம் ஆஃப் அசெம்பிளி விதவுட் எனி ஆர்ம்ஸ். மூன்றாவது உரிமை, அறக்கட்டளை அல்லது சங்கம் அமைக்கும் உரிமை, ஃப்ரீடம் டு ஃபார்ம் அசோசியேஷன்ஸ் ஆர் யூனியன்ஸ். நான்காவது உரிமை, இந்தியாவிலே எங்கு வேண்டுமானாலும் சுதந்திரமாக செல்லும் உரிமை, ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட். ஐந்தாவது உரிமை, இந்தியாவிலே எங்கு வேண்டுமானாலும் வாழும் உரிமை, ஃப்ரீடம் டு ரிசைட் அண்ட் செட்டில் எனிவேர் இன் இந்தியா. ஆறாவது உரிமை, சுதந்திரமாக தொழில் செய்யும் உரிமை, ஃப்ரீடம் டு பிராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன் ஆர் ட்ரேட். ஆர்டிகிள் 19 உட்பிரிவு 2 முதல் ஆர்டிகிள் 19 உட்பிரிவு 6 வரை உரிமைகளுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது. இந்த உரிமைகள் முழுமையாக இல்லாமல் சட்டப்படி சில நிபந்தனைகளும் இருக்கிறது. அவை: ஆர்டிகிள் 19 உட்பிரிவு 2 ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு தடைகள். அரசு பின்வரும் காரணங்களுக்காக ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நியாயமான கட்டுப்பாடுகள் விதிக்கலாம். அவை: நாட்டின் பாதுகாப்பை கெடுக்கும் செயல், வெளிநாட்டு உறவுகளை கெடுக்கும் செயல், பொது ஒழுங்கை கெடுக்கும் செயல், மரியாதை நற்பண்பை கெடுக்கும் செயல், நீதிமன்ற அவமதிப்பு செயல், குற்றத்திற்கு தூண்டும் செயல்கள், பிறரின் நற்பெயரை கெடுக்கும் செயல், டிஃபமேஷன். இவைகளுக்கு ஆர்டிகிள் 19 உட்பிரிவு 2 சொல்லும் பேச்சு உரிமைகளில் தடை இருக்கிறது. ஆர்டிகிள் 19 உட்பிரிவு 3 சுதந்திரமாக ஒன்று கூடும் உரிமைக்கு கட்டுப்பாடுகள். பொது ஒழுங்கு, நற்பண்பு, நாட்டின் பாதுகாப்பு ஆகியவற்றை கெடுக்கும் செயல்களுக்கு சுதந்திரமாக ஒன்று கூடும் உரிமைகளில் தடை இருக்கிறது. ஆர்டிகிள் 19 உட்பிரிவு 4 சங்கங்கள் அமைக்கும் உரிமைக்கு கட்டுப்பாடுகள். நாட்டின் பாதுகாப்பு மற்றும் பொது ஒழுங்கை கெடுக்கும் செயல்களுக்கு சங்கங்கள் அமைக்கும் உரிமைகளில் தடை இருக்கிறது. ஆர்டிகிள் 19 உட்பிரிவு 5 செல்வதும் வாழ்வதும். நிலம் மற்றும் மக்கள் பாதுகாப்பு, பழங்குடியினரின் நலன் போன்ற காரணங்களுக்காக இந்தியாவிலே எங்கு வேண்டுமானாலும் செல்வதும் வாழ்வதும் என்ற உரிமைகளில் கட்டுப்பாடுகள் இருக்கிறது. ஆர்டிகிள் 19 உட்பிரிவு 6 தொழில்களில் கட்டுப்பாடுகள். அரசு கொடுக்கும் தனிச்சட்ட அனுமதி அல்லது ஒப்பந்தங்களுக்கேற்ப தொழில்களில் கட்டுப்பாடுகள் இருக்கிறது. இறுதியாக ஆர்டிகிள் 19 இந்திய குடிமகனுக்கு சுதந்திரமாக பேச, ஒன்று கூட, சங்கம் அமைக்க, எங்கு வேண்டுமானாலும் செல்ல, வாழ, தொழில் செய்ய உரிமைகளை அளிக்கிறது. ஆனால் இந்த உரிமைகள் சட்டப்படி நாட்டின் நலனுக்காக கட்டுப்படுத்தப்படும். Like, comment, share and subscribe for other articles of Indian Constitution.